why we need a mentor? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பர்டிகுலராக டிசைன் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இன்னைக்கு இருக்க காலத்தில் நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. ஒரு டிசைன் ப்ரொஃபஷனல் ஒரு நாளைக்கு தோராயமாக 2000 முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, முன்னெல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம். நிறைய நேரங்களில் நம்ம ஸ்ட்ரக் ஆகிற இடங்கள் எல்லாம் சித்தப்பா சித்தி, மாமா அத்தை, தாத்தா பாட்டி, யாரோ ஒருத்தரோட உதவி இம்மீடியட்டாக நமக்கு தேவைப்பட்டது. அவங்களும் அதை வழங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக அதை செஞ்சாங்க. இப்போது சில சமயங்களில் சில ஃபேமிலியில் பாலிடிக்ஸ் இருக்குது, அதனால அதுவுமே இப்போ ப்ராப்பராக பண்ண முடியல. நம்ம எல்லாமே தனித்தனி குடும்பமாக மாறிட்டோம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு மென்டாரோட வேலை என்னென்னா, கனவுகளோடு இருக்கிற குழந்தைகளை பெரும் கனவுக்கு கொண்டு போகிறது. முக்கியமாக இப்போது கனவுகள், எய்ம், ஆம்பிஷன், ட்ரீம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து அவங்கள விஷனரியாக மாற்றுற ஒரு மிகப்பெரிய வேலை இந்த மென்டார்ஸ்க்கு உண்டு. பர்டிகுலராக கிரியேட்டிவ் ஃபீல்டில் எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் என்னென்னா, ஒரு ப்ராசஸில் ஒரு வேலையில் இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடுவாங்க. அந்த இடத்துல வி நீட் அ மென்டார். இன்ஃபேக்ட் எல்லா டிசைன் காலேஜஸ்லையும் நீங்கள் போன உடனே ஒரு 10 பேருக்கு 15 பேருக்கு ஒரு மென்டார்னு கொடுப்பாங்க. அவங்களோட முக்கியத்துவம் அதுதான். ஸோ பேட்லி யூ நீட் அ மென்டார் டு க்ரோ ஃபர்தர். உன்மேல் உனைவிட பிரியம் உள்ளவர் உலகத்தில் உண்டோ, உன் சுமைகளையே தன் சுமை என்று சுமப்பவர் உண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. That person is mentor.